கடவுள் அன்பாயிருக்கின்றார். அன்பின் நிமித்தம் அவர் மனிதனை படைக்கின்றார். ஆனால் மனிதனோ தனது மனித சுதந்திரத்தினால் கடவுளை விட்டு அகன்று செல்கின்றான். எனினும் அன்பின் நிமித்தம் இரக்கமாயுள்ள கடவுள் அந்த மனிதனை விட்டுவிடவில்லை. அவனை தேடி வந்து தனது அருளினால் அவரை மீண்டும் மீட்பதற்கு திருவுளம் கொள்கின்றான். பாவத்தில் விழுகின்ற மனிதனை அருளினால் மீட்க இறைவன் ஆசை கொள்கின்றார். கத்தோலிக்க திருச்சபையிலே பாவமும் அருளும் என்னவென்பதை பற்றி இன்றைய விசுவாச தெளிவு நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, மீண்டும் ஒரு விசுவாச தெளிவு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதையிட்டு மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று பாவமும் அருளும் என்ற தலைப்பில் எம்மோடு கலந்துரையாட கலையகத்துக்கு வருகை தந்திருக்கின்றார் கொழும்பு உயர்மறை மாவட்டத்தை சார்ந்த அருட்தந்தை ஒனாசியஸ் அவர்கள். வணக்கம் தந்தை அவர்களே. தந்தை அவர்களே, மனிதன் பாவம் செய்கின்றான். இறைவன் அன்பின் நிமித்தம் அவனை படைத்தாலும் இந்த இறை அன்பை மனிதன் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அந்த சந்தர்ப்பத்தில் பாவம் செய்கின்றான். நாங்கள் அனைவருமே பாவிகள். இதுதான் திருச்சபையில் எங்களுக்கு தரப்படுகின்ற கற்பனை. எனினும் இந்த பாவத்தையும் தாண்டி இறைவன் எங்கள் மேல் கொள்கின்ற இரக்கத்தினால் எங்களை மீட்கின்றார். அதைத்தான் நாங்கள் இறை அருள் என்று கூறுகின்றோம். தந்தையார்களே, இந்த இறை அருள் என்பதை பற்றிய ஒரு விளக்கத்தை எங்கள் நேயர்களுக்கு தர முடியுமா? நீங்கள் குறிப்பிட்டது போல இறைவன் எங்களை அன்பு செய்கின்றார். இறைவன் எங்களுக்கு இரக்கம் காட்டுகின்றார். இறைவன் எங்களை வழிநடத்துகின்றார். இது எல்லாம் சேர்ந்துதான் நாங்கள் சொல்வது இறைவனுடைய அருள் என்று சொல்லி. இறைவனுடைய அருள் இல்லாவிட்டால், இறைவனுடைய இந்த வரப்பிரசாதங்கள் இல்லாவிட்டால் எங்களால் இந்த உலகை நினைத்து கூட பார்க்க முடியாது. உதாரணத்துக்கு, நான் இந்த உலகிலே வாழ்கின்றேன் என்று சொன்னால் அது இறைவனுடைய அருள், இறைவனுடைய அன்பு, இறைவனுடைய இரக்கம், இறைவனுடைய வழிநடத்து. அது இல்லாவிட்டால் என்னால் இந்த உலகத்திலே வாழ முடியாது. ஆகவே இந்த இறைவனுடைய அருள் என்று சொல்வது எங்களால் எங்களுடைய மனித வார்த்தைகளினால் எங்களால் மட்டுப்படுத்த முடியாது. நாங்கள் நல்ல உதாரணம், இறைவனுடைய வரப்பிரசாதத்தினுடைய நல்ல உதாரணம் தான் இறைவன் எங்களுக்காக மனிதரானார். மனிதனாகி எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய உயிரை எங்களுக்கு கொடுத்தார். எங்களுக்கு புதிய வாழ்வு தந்தார். அது இறைவனுடைய அருள். அந்த இறைவனுடைய அருளை நாங்கள் எப்போது ஏற்றுக்கொள்ளாமல் விடுகின்றோமோ, மறுக்கின்றோமோ, மறக்கின்றோமோ, அப்போதெல்லாம் நாங்கள் பாவத்திற்கு எங்களை ஆளாக்குகின்றோம். அதே போல் ஒரு விதத்தில் நாங்கள் பாவம் என்று சொல்வது, இறை அருளை மறப்பது பாவம். இறைவனை மறந்து வாழ்வது பாவம். இறைவனுடைய அன்புக்கு எங்களை வெளிப்படுத்தாமல் இருப்பது, எங்களை திறந்து விடாதது ஒரு பாவம். ஆகவே இந்த இறையருளும் பாவமும் எப்போதுமே எங்களுடைய கையில் தான் இருக்கின்றது. இறைவனுடைய அருள் எப்போதுமே இருக்கின்றது. அந்த இறைவனுடைய அருளுக்கு நாங்கள் எங்களை திறந்து விடுகின்றோமா, அங்கேதான் எங்களுடைய நீங்கள் சொன்னது போல மனித சுதந்திரம் அங்குதான் இருக்கின்றது. என்னுடைய சுதந்திரத்திலே நான் இறைவனுடைய அருள் என்னுடைய வாழ்விலே நிறைந்தோட நான் அதற்கு வழி சமைக்கின்றேன். ஆம் தந்தை அவர்களே, இறை அருள் எம்மில் பெருக
நாங்கள் தான் முயற்சி செய்ய வேண்டும். அதுதான் உங்களுடைய கருத்தாக அமைந்திருந்தது. நீங்கள் ஆண்டவரின் அருளின் உச்சக்கட்டத்தை பற்றி பேசியிருந்தீர்கள். அதாவது இறைவன் எங்களுக்காக மனிதனானார். ஒரு விடயத்தை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் தந்தை அவர்களே. இறைவன் தனது வார்த்தையால் இந்த முழு உலகையே படைக்கின்றார். அப்படிப்பட்ட இறைவன் மனிதனை மீட்க விரும்பிய பொழுது இரத்தம் சிந்தி மறிக்கின்றார். இவ்வாறான ஒரு இரத்தம் சிந்தி மறிக்கும் அளவுக்கு இந்த அருளை கொண்டு வருவதற்கு இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தி மறிக்கின்றார். இவ்வாறான ஒரு கொடூர மரணத்துக்கு அவர் உள்ளாகுவதற்கு காரணமாக அமைகின்றது என்னது? ஆண்டவருடைய அந்த கொடூரமான அந்த அனுபவத்துக்கு காரணம் பாவத்தின் கொடூரம். இந்த எவ்வளவு பாரதூரமானது என்று சொல்லி நாங்கள் அறிந்து கொள்ளலாம். இறைவனே தன்னுடைய உயிரை கொடுக்கும் அளவிற்கு ஒன்று ஆண்டவர்கள் மீது அன்பு கொண்டதால் அதை செய்தார். ஆண்டவருக்கு அவ்வாறான ஒன்று செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. எங்களுடைய பாவத்தினுடைய கொடூரம், பாவத்தினுடைய பயங்கரம் அவ்வளவு பெரிதானது. ஆகவே தான் ஆண்டவர் அவ்வாறான ஒரு இரத்தம் சிந்தி எங்களுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டிய நிலை அது ஏற்பட்டது என்று மிகவும் சுருக்கமாக நாங்கள் கூறலாம். ஆம், பாவத்தின் அகோரம் என்பது இறைவனையே இரத்தம் சிந்த வைத்தது. ஆனால் இந்த பாவத்தின் பிடியிலிருந்து எங்களை மீட்பது, எங்களை நிலைவாழ்வுக்கு கொண்டு செல்வது இறையருள். இந்த இறையருளை பற்றி நாங்கள் மேலும் கலந்துரையாடுவோம். தந்தை அவர்களே, இப்பொழுது பொதுவாக இறையருள் எங்கும் இருக்கின்றது என்றொரு விடயத்தை நீங்கள் கூறியிருந்தீர்கள். பொதுவாக எங்களுடைய நேயர்களுக்கு இலகுவாக விளங்கக்கூடிய முறையில் இறையருள் எங்களுக்கு வழிந்தோடி வருகின்ற அல்லது எங்களுக்கு கிடைக்கின்ற வழிமுறைகள் என்னது? இறைவனுடைய அருள் நீங்கள் மிகவும் நாங்கள் இலகுவாக என்று சொன்னால், நாங்கள் ஜெபிக்கும்போது இறைவனுடைய அருள் எங்களுக்கு கிடைக்கின்றது. அதாவது ஜெபத்தின் நாங்கள் உச்சக்கட்டம் என்று சொல்லலாம் எங்களுடைய திருவருட்சாதனங்கள். நாங்கள் எப்போதெல்லாம் எங்களுடைய திருவருட்சாதனங்களை பெறுகின்றோமோ அப்போதெல்லாம் இறைவனுடைய அருள் எங்களை கடந்து வருகின்றது. இன்னுமாக நாங்கள் செய்யக்கூடிய எல்லா விதமான நல்ல காரியங்கள், நல்ல சிந்தனைகள், நல்ல செயல்கள் எல்லாமே எங்களுக்கு இறைவனுடைய அருளை கொண்டு வருகின்றது. முக்கியமாக நான் முன்பு கூறியது போல இறைவன் எங்களுக்கென்று பல இறை அருளை விசேட விதமாக இந்த திருவருட்சாதனங்களினூடாக நாங்கள் திருமுழுக்காக இருக்கலாம், இல்லாவிட்டால் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் திருப்பலியாக இருக்கலாம், இவை அனைத்திலிருந்தும் இறைவனுடைய அருள் நிறைவாக எங்களுக்கு எங்களுடைய வாழ்வை கடந்து வருகின்றது. ஆகவே இவ்வாறான காரியங்களை செய்யும் போது, இவற்றில் நாங்கள் பங்கு பெறும் போது இறைவனுடைய அருளை நாங்கள் நிறைவாக பெறுகின்றோம். ஆம், நாங்கள் நாளாந்தம் சொல்கின்ற ஜெபத் தொடங்கி ஜெபத்தின் உச்ச வடிவமாகிய திருப்பலி, திருவருட்சாதனங்கள் வரைக்கும் நாங்கள் செய்கின்ற அனைத்து காரியங்களுமே இறை அருளை எமக்கு பெற்றுத் தருகின்ற சாதனங்களாக இருக்கின்றன என்பது தான் தந்தையுடைய கருத்தாக அமைந்திருந்தது. தந்தை அவர்களே, நான் உங்களிடம் இப்படியான ஒரு கேள்வியை கேட்க விரும்புகின்றேன். ஒரு ப்ராக்டிக்கலான, அதாவது ஒரு பிரயோகம் நிறைந்த கேள்வி. இன்றைய சமூகத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அனைத்து மனிதர்கள் வாயிலிருந்தும் வருகின்ற ஒரு வார்த்தை, ஒரு பொதுவான வார்த்தை என்று கூட சொல்லலாம், நாங்கள் பிஸி. எங்களுக்கு ஜபிக்க நேரமில்லை, திருப்பலிக்கு செல்ல நேரமில்லை என்று உலக ரீதியான பல விடயங்களை செய்து கொள்ள நேரம் தேடுகின்ற எமது மக்களுக்கு இந்த இறை அருளை பெற்று தருகின்ற வழிமுறைகளை தேடி செல்ல நேரம் இல்லாமல் இருக்கின்றது. இதை பற்றிய உங்கள் கருத்தை முன்வைக்க முடியுமா? இதை பற்றி கூற வேண்டும் என்று சொன்னால், நான் ஆரம்பத்திலே கூறினேன், எங்களுடைய விருப்பம் எங்களுக்கு இறை அருளை எங்களுடைய வாழ்வை நிறைக்கின்றது. அதே போல எங்களுடைய விருப்பம் இறைவனுடைய ஆசீர்வாதத்திலிருந்து எங்களை விலக்குகின்றது. இப்போ உதாரணத்துக்கு, இப்போ திருப்பலியையும் விட இல்லாவிட்டால் ஜெபத்துக்கு நேரமில்லை என்று சொன்னால், இறை அருளை பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு நேரமில்லை.
அவ்வாறாக நேரம் இல்லை என்று சொல்லும் போது நாங்கள் அடுத்த பக்கமாக நாங்கள் பாவத்திற்கு எங்களுக்கு நேரம் இருக்கின்றது. இறையருளுக்கு எங்களால் நேரம் இல்லை என்று சொன்னால் அந்த நேரம் நாங்கள் இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த நேரத்தை, இறைவனுடைய வரப்பிரசாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த நேரத்தை நாங்கள் வேறு எதற்கும் நாங்கள் பயன்படுத்துகின்றோம் என்று சொன்னால் அங்கு நாங்கள் பாவத்தை தான் தேடுகின்றோம். ஆண்டவர் நான் சொல்ல வரவில்லை நாங்கள் வேலை செய்யக்கூடாது, இல்லாவிட்டால் படிக்கக்கூடாது, இல்லாவிட்டால் சந்தோஷமாக இருக்கக்கூடாது என்றெல்லாம் நான் சொல்ல வரவில்லை. மாறாக வரப்பிரசாதங்களை பெறாமல் எங்களால் வேறு எதையும் நாங்கள் செய்கின்றோம் என்று சொன்னால் அங்கு நாங்கள் இறையருளுக்கு நாங்களே இறைவனுடைய வரப்பிரசாதங்களுக்கு நாங்கள் முட்டுக்கட்டையாக இருக்கின்றோம். அதால் இழப்பது நாங்கள் தான், இழப்பது நாங்கள். ஆண்டவர் எப்போதுமே தயாராக இருங்க. ஆண்டவர் எங்களுக்காக மரித்து விட்டார். மரித்து எங்களுக்கு மீட்பை ஆண்டவர் பெற்று வைத்திருக்கின்றார். அதை நாங்கள் சென்று நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு எங்களுக்கு ஒரு பரிசு இருக்கின்றது. அந்த பரிசு எனக்கு வேண்டுமென்றால் போய் எடுக்கலாம், இல்லாவிட்டால் எனக்கு அது தேவையில்லை என்று சொல்லி எனக்கு அது தேவையில்லை, எனக்கு இன்னொரு பரிசு, எனக்கு வேறு ஏதாவது வேலை இருக்குது அந்த நேரம்னு சொல்லி நான் அந்த பரிசை பெறாமலும் இருக்கலாம். அது அங்கே என்ன நடக்கின்றது என்று சொன்னால் இறைவனுடைய வரப்பிரசாதங்களிலிருந்து நாங்களே எங்கள் தலை மீது அந்த சொல்வார்கள் மண்ணை வாரி நெருப்பை கொட்டுற மாதிரி, மண்ணை வாரி போடுற மாதிரி அதுக்கு எங்களுடைய சமுதாயத்திலே அவரான ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கின்றது. நான் முன்பு கூறியது போல எங்களுக்கு அந்த இறை அருளையும் விட எங்களுக்கு இந்த உலக கவர்ச்சிகள் எங்களுக்கு பெருசு, உலக ஆசைகள் எங்களுக்கு பெருசு, உலக தேவைகள் எங்களுக்கு பெருசு என்று சொன்னால் அதைத்தான் நாங்கள் பார்க்குறோம், அதைத்தான் கேட்குறோம். ஆனால் எங்களுடைய விசுவாசம் என்று சொல்கிறது, இறைவனுடைய அருள் என்று சொல்கிறது எங்களுடைய கற்புலனுக்கு அப்பாற்பட்டது, எங்களுடைய கேள்விக்கு அப்பாற்பட்டது. ஆனால் நிச்சயம் அது இறைவன் எங்களுக்காக கொடுக்கின்றார். அப்பாற்பட்டது என்று சொல்லி அது இல்லாமல் இல்லை, நிச்சயம் ஆண்டவர் அதை எங்களுக்கு தருகின்றார். நாங்கள் எப்போதெல்லாம் ஆண்டவரை தேடி போகின்றோமோ அப்போது அது எங்களுக்கு நிறைவாக கிடைக்கும். ஆம் தந்தை அவர்களே, அந்த கேள்வியின் பின்னணியிலேயே இன்னொரு கேள்வியை நான் கேட்க விரும்புகின்றேன். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படியான ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார். உங்கள் தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல் நீங்களும் நிறைவுள்ளவராக இருங்கள். அதாவது கிறிஸ்தவ வாழ்விலே எங்களுக்கு விட்டு கொடுப்புகளுக்கு, அதாவது கம்ப்ரமைசிங்க்கு இடமில்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கை முறையை எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றார். ஆனால் இன்றைய சூழ்நிலையிலே நாங்கள் இப்படியும் செய்யலாம் அப்படியும் செய்யலாம் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கின்ற ஒரு சமூகத்தை காண்கின்றோம். பொதுவாக எங்கள் விசுவாசத்தில் கூட தழும்பல்கள் ஏற்பட்டு சில கத்தோலிக்கர்கள் இந்த பிரிவினை சபைகளை நோக்கி செல்வதற்கும் இவ்வாறான கருத்துக்கள் காரணமாக இருக்கின்றன. இதை பற்றிய உங்கள் கருத்தை முன்வைக்க முடியுமா? இந்த இப்படியும் செல்லலாம் அப்படியும் செல்லலாம், ஆனால் நாங்கள் மிகவும் தெளிவாக ஆண்டவர் கூறுகின்றார், நானே வழி, நானே சத்தியம், என்னால் அன்றி யாரும் தந்தையிடம் செல்ல முடியாது. எங்களுக்கு நிறைவாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் மட்டுமே எங்களுக்கு வழி. ஆண்டவர் வழி என்று சொல்லும்போது ஆண்டவர் எங்களுக்கு காட்டியிருக்கின்றார், இவ்வாறு தான் நீ வாழ வேண்டும். ஆண்டவர் மிகவும் அழகாக தானே இந்த உலகிற்கு வந்து எப்படி ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ வேண்டும், எப்படி ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதை தானே வாழ்ந்து காட்டினார். இதற்கு மேல் ஒருவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க முடியாது. ஆண்டவர் மிகவும் தெளிவாக அவருடைய வாழ்வினூடாகவே அவர் அதை காட்டியிருக்கின்றார். ஆகவே ஆண்டவருடைய வழியை பின்பற்றுவது என்பது நிச்சயமானது ஒன்று. எங்களுக்கு அதில் ஆப்ஷன் தேட முடியாது. நாங்கள் ஆப்ஷன் தேடினோம் என்று சொன்னால் நாங்கள் ஆண்டவருடைய வழியில், ஆண்டவர் காட்டிய வழியிலே நாங்கள் செல்வது எங்களால் மிகவும் கடினம். ஆகவே தான் ஆண்டவர் ஒரு கட்டத்தில் சொல்லுகின்றார், சில சந்தர்ப்பங்கள் ஆண்டவர் சொல்லுகின்றார்,
என்னது ஒட்டகம் என்னது ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது போன்று. ஆண்டவர் இந்த உலக தேவைகளோடு வாழ்பவர்களை பற்றித்தான் அப்படியார் கதைக்கின்ற. உலக தேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உலக செல்வங்களோடு வாழ்பவர்களை பற்றித்தான் ஆண்டவர் கூறுகின்றார். ஆகவே அது இது இன்னொரு இடத்துல உலகத்திற்கு நாங்கள் சேவை செய்ய முடியாது, ஆண்டவருக்கு நாங்கள் சேவை செய்ய முடியாது. ஆண்டவர் கூறுகின்றார், நாங்கள் ஆண்டவருடைய வழி என்று சொன்னால் ஆண்டவருடைய வழி, அந்த வழியினால் எங்களுக்கு நிச்சயம் ஆண்டவர் எங்களை வழி நடத்துவார். சில வழியில் அந்த வழி மிகவும் கரடு முரடாக இருக்கலாம், கஷ்டமானதாக இருக்கலாம். ஆண்டவர் காட்டிய வழியிலே வாழும்போது பல இடர்களை எங்களால் சந்திக்க நேரிடும். நிச்சயம் புனிதருடைய வாழ்க்கையை பார்த்தால் அவர்களுடைய வாழ்க்கை அவ்வாறாகத்தான் இருந்தது. ஆனால் அதையும் விட ஆண்டவருடைய வழியிலே அவர்கள் மாபெரும் சந்தோஷத்தை கண்டார்கள். துன்பமாக இருந்தாலும், வேதனையாக இருந்தாலும், கவலையாக இருந்தாலும், எதிர்ப்புகள் பல இருந்தாலும் அவர்கள் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டார்கள் என்று சொன்னால் ஆண்டவருடைய வரப்பிரசாதத்தை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். இது எல்லாவற்றையும் விட ஆண்டவருடைய வரப்பிரசாதம் மேலானது, மேலானது. ஆகவே நாங்களும் ஆப்ஷன் தேடி போகாமல் ஆண்டவருடைய வழியை முழுமையாக பற்றி கொள்ளும் போது நிச்சயம் ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வரப்பிரசாதங்களை நாங்கள் நிறைவாக பெறுவோம். அதிலே நிறைவான சந்தோஷத்தையும் எங்களால் நிச்சயம் காண முடியும். ஆம் தந்தை அவர்களே, நீங்கள் தந்த அந்த பதிலிலிருந்து ஒரு கேள்வியை நான் கேட்க விரும்புகின்றேன். அதாவது புனிதர்களின் வாழ்வை பற்றி நீங்கள் கூறியிருந்தீர்கள், துன்பம் நிறைந்த வாழ்வு. எங்களுடைய அன்றாட வாழ்வில் கூட கூடுதலாக இந்த இறைவனுக்கு உகந்த முறையில் வாழ விரும்புகின்றவர்களுக்கு தான் துன்பங்களும் அதிகமாக வருகின்றதை நாங்கள் காண்கின்றோம். இந்த துன்பங்கள் என்பதை ஒரு கிறிஸ்தவன் எந்த கண்ணோக்கத்தில் பார்க்க வேண்டும்? நாங்கள் காண்கின்றோம், ஆண்டவர் இறைவன் சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்தார், பாடுகள் பட்டார், வேதனைப்பட்டார். இறைவனுக்கு அப்படியொரு வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நினைத்திருந்தால் வேதனைப்படாமல், துன்பம் படாமல், கஷ்டப்படாமல் மீட்பை எங்களுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவை அனைத்தையும் ஏற்றுக்கொண்டார். காரணம் ஏனென்று சொன்னால் அவை அனைத்தின் ஊடாகவும் ஒரு மீட்பு இருக்கின்றது. அந்த துன்பம் வெறுமனே ஒரு துன்பம் அல்ல, வேதனை என்று சொல்வது ஒரு வெறுமனே அத்தோடு முடிந்து விடுகிற ஒரு விடயம் அல்ல. அதற்கும் அப்பால் அதன் நாங்கள் சொல்லுவோம் ரிடெம்டிவ் கிரேஸ், அதாவது ஒவ்வொரு துன்பத்தின் ஊடாகவும் எங்களுக்கு இறைவனுடைய மீட்பு திட்டம் அங்கு நிறைவேறுகின்றது. ஆகவே நாங்கள் துன்புறுதல் என்பது அதற்காக நாங்கள் எங்களுடைய பலவீனத்திலே நாங்கள் துன்புறும் சந்தர்ப்பங்களும் இருக்கின்றது. நிச்சயமாக சில வேளை நாங்கள் சோம்பேறிகளாக இருந்து துன்புற சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அதை இல்லை நான் இங்கு சொல்ல வருவது, ஆண்டவருக்காக, ஆண்டவர் வழிக்காக, ஆண்டவருடைய மேற்கொள்கின்ற போதிலும் நாங்கள் எங்களுக்கு துன்பங்கள் ஏற்படும் போது, வேதனைகள் ஏற்படும் போது நிச்சயம் அதனூடாக எங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை, இறைவனுடைய வரப்பிரசாதம் எங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அதுதான் அந்த வேதனை, துன்பம், கவலையில் இருக்கக்கூடிய அர்த்தம். ஆம், வேதனையில் கூட நாங்கள் இன்பத்தை அனுபவிக்க முடியும். இறைவன் தருகின்ற அருளினால் அந்த மகிழ்ச்சியை நாங்கள் கண்டு கொள்ள முடியும் என்பதே தந்தையுடைய கருத்தாக இருக்கின்றது. தந்தை அவர்களே, ஒரு கேள்வியை நான் உங்களிடம் கேட்க விரும்புகின்றேன். கத்தோலிக்க திருச்சபையிலே ஒரு கிறிஸ்தவன் அடிப்படை கிறிஸ்தவ வாழ்வை, அதாவது இன்று எங்களுடைய இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற நேயர்கள் கூட ஒரு மனமாற்றத்திற்கு உட்பட வாய்ப்புகள் உண்டு. இவ்வாறாக மனம் மாறுகின்ற பொழுது அடிப்படையாக அவர்கள் வாழத் தொடங்கும் பொழுது எங்கு அவர்கள் ஆரம்பிக்கலாம் தங்களுடைய வாழ்வை? ஒரு நல்ல பாவ சங்கீதனம் செய்வதனூடாக ஒரு வாழ்வை மாற்றிக்கொள்ள முயற்சிக்கின்ற ஒருவருக்கு அதை எவ்வாறு ஆரம்பிக்கலாம், எவ்வாறு முன்கொண்டு செல்லலாம், இந்த இறை அருளை எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம் என்பதை பற்றி ஒரு வழிகாட்டலான பதிலை தர முடியுமா? இந்த நான் முன்பு கூறியது போல இறைவனுடைய அருள் எங்களுக்கு எல்லா இடத்திலும் கிடைக்கின்றது. முக்கியமாக திருவருட்சானங்கள், திருப்பலிகள், சிவங்களினூடாக கிடைக்கின்றது. அதே போல
முதலாவது எங்களுடைய வாழ்வினூடாக நீங்கள் குறிப்பிட்டது போல ஒருவர் தன்னுடைய வாழ்வை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய இதயத்தில் இருந்துதான் அது தொடங்குகின்றது. தான் ஆண்டவர் கூறுகின்றார், நான் என்னை அன்பு செய்ய வேண்டும். முதலாக பல சந்தர்ப்பங்களில் நாங்கள் இறை அருளை இழப்பதற்கு காரணம் நான் என்னை அன்பு செய்வதில்லை. நான் என்னை அன்பு செய்வதில்லை. அது ஒரு சுயநல அன்பை பற்றி நான் கதைக்கவில்லை. மாறாக இறைவன் என்னை மனிதனாக படைத்திருக்கின்றார். ஆகவே நான் மனிதனாக வாழ வேண்டும். மனிதனாக வாழ வேண்டும். என்னை அன்பு செய்ய வேண்டும். எனக்கு இரக்கம் காட்ட வேண்டும். நான் ஒரு இறைவனுடைய பிள்ளை என்பதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்போது நான் அதை ஏற்றுக்கொள்கின்றேனோ, நான் இறைவனுடைய ஒரு வரப்பிரசாதம், இறைவனுடைய பிள்ளை என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேனோ, அங்கேதான் என்னுடைய இறை அருள் வாழ்க்கைக்கு என்னை நான் திறந்து விடுகின்றேன். அவ்வாறாக என்னை ஏற்றுக்கொள்ளும் போது நிச்சயம் என்னுடைய பாவம் என்னுடைய கண்முன்னே வரும். என்னுடைய பாவம் என்னுடைய கண்முன்னே வரும். அப்போது நாங்கள் என்னுடைய பாவத்துக்காக மனம் வருந்துவோம். அப்போது மன்னிப்பு கேட்க எங்களுக்கு பாவ சங்கீதனம் இருக்கின்றது. அவ்வாறு நாங்கள் பாவ சங்கீதனம் பெற்று மன்னிப்பு பெறும் எங்களுக்கு ஆண்டவர் திருப்பலியினூடாக, தேவ நற்கருணையினூடாக எங்களை இழந்த வரப்பிரசாதங்களை ஆண்டவர் எங்களுக்கு மீண்டும் நிறைவாக கொடுக்கின்றார். அதன் பிற்பாடு அந்த வரப்பிரசாதத்தை எங்களுடைய ஜெபத்தினாலும் எங்களுடைய அன்றாட வாழ்விலே நாங்கள் செய்யும் நல்ல காரியத்தினாலும் தொடர்ச்சியாக அந்த அருளை நாங்கள் வாழ வேண்டும். தொடர்ச்சியாக வாழ வேண்டும். மீண்டும் அந்த வாழ்க்கையிலே ஏதாவது தவறுகள் ஏற்படும் போது எங்களை அறியாமல் நாங்கள் பாவம் செய்யலாம். மனித பலவீனம் இருக்கு. அப்படி ஏற்படும் போது மீண்டும் அதே நிலை, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் வரப்பிரசாதத்தினால் இந்த உலகத்திலே நான் இருக்கின்றேன் என்பதை உணர்ந்து மீண்டும் பழைய படிமுறைக்கு திருப்பி செல்ல வேண்டும். ஆகவே இந்த நாங்கள் அன்றாட வாழ்வு என்பதே ஒரு வரப்பிரசாதம் தான். அது ஒரு சைக்கிள் மாதிரி, ஒரு சைக்கிள். ஆகவே தான் ஆண்டவர் எங்களுக்கு இந்த திருவருட்சானங்கள் இருக்கலாம், சிவங்களை ஆண்டவர் இப்போது தான் திருவருட்சானம், இப்போது தான் சிவன் சொல்லணும்னு சொல்லி ஆண்டவர் கட்டுப்படுத்தி வச்சது. நாங்கள் எப்போதுமே ஆண்டவரை பெற்றுக்கொள்ளலாம், ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம், ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம். எனக்கு ஆண்டவருடைய இரக்கத்தை நான் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் நான் விரும்பிய நேரத்தில் நல்ல காரியங்களை செய்யலாம். நல்ல காரியங்களை அதுக்கென்று காலமில்லை, நேரமில்லை, இவருக்குத்தான் செய்ய வேண்டும், அவருக்குத்தான் செய்ய வேண்டும், இந்த நேரத்தில் தான் செய்ய வேண்டும் என்றெல்லாம் இல்லை. அதாவது செய்கின்ற ஒரு சிறிய வேலையை கூட இறைவனுக்கு உகந்த முறையில் செய்கின்ற பொழுது அது ஒரு அருளாக எங்களுக்கு மாறுகின்றது. ஆகவே அந்த நாங்கள் முதலாவது இந்த அருளுக்கு நாங்கள் அடிப்படை, நான் இறைவனுடைய பிள்ளை, இறைவன் அவருடைய வரப்பிரசாதத்திலே என்னை வாழ வைக்கின்றார் என்பதை நாங்கள் எப்போது நாங்கள் உணர்கின்றோமோ, எப்போதும் அதை ஞாபகப்படுத்துகின்றோமோ, அப்போது எங்களால் பாவம் செய்ய முடியாது, பாவத்தை தேடி போக முடியாது. ஆண்டவருடைய பிள்ளையாக நான் இருக்கும்போது நானேன் இந்த கொடூரமான பாவத்தை தேடி செல்ல வேண்டும். ஆண்டவருடைய வரப்பிரசாதம் எனக்கு போதும். பவுல் அடிகளார் கூறுவது போல, ஆண்டவர் God's grace is sufficient for me. ஆண்டவருடைய வரப்பிரசாதம் எனக்கு போதும், அதையும் விட எனக்கு ஒன்றும் தேவையில்லை. ஆம் அன்பு நெஞ்சங்களே, இன்றைய விசுவாச தெளிவு நிகழ்ச்சியிலே எங்களுடைய இறுதி கட்டத்தை நாங்கள் அடைந்திருக்கின்றோம். நீரும் நெருப்பும் உன் முன்னே வைக்கப்பட்டிருக்கின்றன. நீ எதை தெரிவு செய்வாயோ அதன் பலனை நீ அடைவாய். இது இறைவார்த்தை. ஆகவே இன்றைய விசுவாச தெளிவு நிகழ்ச்சியில் இறை அருள் எங்களோடு என்றும் இருக்கின்றது. திருப்பலி, திருச்செபமாலை, எமது செபங்கள், நற்காரியங்கள் மூலமாக அது எங்களுக்கு வழிந்து வருகின்றது. அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அதை பெறுவதற்கு முதலில் நான் என்னை தயார் செய்ய வேண்டும். இறைவனின் பிள்ளை நான் என்பதை உணர வேண்டும். இறைவனுக்கு இதயத்தை திறந்து கொடுக்க வேண்டும். இவ்வாறு ஆரம்பிக்கின்ற எனது வாழ்வு இறை அருள் நிறைந்த வாழ்வாக எப்பொழுதும் அமையும். இன்றைய நிகழ்ச்சியிலே எங்கள் கலையகத்துக்கு வந்து இறை அருளை பற்றியும் அதன் முக்கியத்துவத்தை பற்றியும் எங்களுக்கு விளக்கம் தந்த
தந்தை ஒனாசியஸ் அவர்களுக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி தந்தை அவர்களே.